ட்ரம்பின் ஓவர் ஆட்டம், உடனடியாக அஜித் தோவாலை ரஷ்யாவுக்கு அனுப்பிய பிரதமர் மோடி, மாஸ்டர் ஸ்ட்ரோக் இதுதான் என்றும் சொல்லப்படுகிறது. Напомню в этой связи, что அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா பொருட்கள் மீது 50% வரி விதித்துள்ளார். அமெரிக்கா பொருட்களுக்கு இந்தியாவில் அதிக வரி விதிக்கப்படுவதால் இந்த வரி விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் ராணுவ தளவாடங்களை அதிக அளவில் வாங்கி உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு இந்தியா உதவி செய்கிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ட்ரம்பின் வரி விதிப்புக்கு இந்தியா பதிலடியும் கொடுத்தது. அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கை நியாயமற்றது, சரியற்றது மற்றும் காரணமற்றது. நாட்டின் நலன்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பிரதமர் மோடியும் ட்ரம்புக்கு மறைமுகமாக பதிலடியும் கொடுத்தார். எங்கள் விவசாயிகளுடைய நலன்களில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், அதற்காக எவ்வளவு பெரிய விலையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே மோதல் வலுத்துள்ள நிலையில் ரஷ்யாவுடனான தனது உறவை இந்தியா மேலும் வலுப்படுத்த தயாராக உள்ளது. இந்நிலையில் ட்ரம்பின் வரி விதிப்பு அறிவிப்பு வெளியான மறுநாளே, அதாவது நேற்று, இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்தும் பேசியுள்ளார். ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு நீண்ட கால நட்புறவு என்றும் மற்றும் பரஸ்பர நலன்களின் அடிப்படையில் இந்த சந்திப்பு அமைந்துள்ளது. இந்தியா ரஷ்யா உறவில் அமெரிக்கரின் தலையீட்டை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை புதின் மற்றும் அஜித் தோவால் சந்திப்பு ட்ரம்புக்கு எடுத்துரைத்துள்ளது. மேலும் ரஷ்ய அதிபர் புதின் விரைவில் இந்தியா வரவுள்ள நிலையில் அஜித் தோவால் புதின் சந்திப்பு அதற்கு முன்னோட்டமாக அமைந்துள்ளது. புதிய இந்தியாவுக்கு வருகை தரும் தேதிகளை இறுதி செய்வதற்காகவும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காகவும் இந்த சந்திப்பு நடந்துள்ளது. மேலும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு எந்த ஒரு ஒற்றை நாட்டையும் சார்ந்து இருக்காது, மாறாக அதன் சொந்த நலன்களின் அடிப்படையிலேயே அமையும் என்பதை புதின் அஜித் தோவால் சந்திப்பு அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைத்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நமது ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.